ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான லட்டு, அதுவும் பூந்தி எதுவுமே பொரிக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான லட்டு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் 2 அடுப்பில் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் கடலை மாவு, இது 50 கிராம் போல் இருக்கும். நான் மெஷர் பண்ணியிருக்கிறது எல்லாமே 60 ml கப்போட மெஷர்மெண்ட். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட சப்பாத்திக்கு இப்போ செய்வோம்ல அந்த அளவுக்கு மாவு இருக்கணும். அதனால் மாவுக்கு தகுந்தாப்பில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதோட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு சேனலில் தான் பார்த்தேன். அதை தான் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்ல போகிறேன். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா வந்துச்சா நல்லா வரலையாங்கிறத சொல்கிறேன். அப்படியே அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் நீங்கள் நெய் அதே நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய நெய் லைட்டாக கரிஞ்சிருச்சு, அதனால் நான் பாத்திரத்தை கழுவிட்டு நான் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நெய் இருந்துச்சுன்னா அந்த நெய்யோடு யூஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்தது. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையில் இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி எண்ணெய் சூடானோன்னே இதை பொரிச்சுக்கலாம். பொரிக்கும்போது நல்லா இது வெந்திருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வேகாமல் எடுத்திங்கன்னா அந்த கடலை மாவோட அந்த ஒரு டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது நல்லா வேக விடுங்க, அதாவது நல்லா பொரிக்க வைங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி மற்றதையும் இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி. நல்ல சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பூந்தி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு 2 செகண்ட் மட்டும் ஓட்டினா போதும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வந்துடும். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன், அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக போயிடுச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பூந்தி சைஸில் வேணும்னா நீங்கள் 1 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ சர்க்கரையை செக் பண்ணிடலாம். இன்னும் கம்பி பதம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கலர் வேணும்னா நீங்கள் இதில் கூட சர்க்கரை பாகில் கூட சேர்த்துக்கலாம். அது சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கோங்க சர்க்கரை பாகை. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இந்த அளவு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதோட ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டைகளை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம்.
இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நம்ம அந்த லட்டோட டேஸ்ட்டு அதே டேஸ்ட் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நெய் வந்து சேர்க்கலை. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருட்ட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்ட வேணாம். அந்த சூட்டோட உருட்டினா தான் நல்ல உருண்டை வந்து அழகாக வரும் பிடிக்க. அதனால் சூடாக இருக்கும்போது உருட்டிடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. நெய் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமும் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். 2 அடுப்பில் இந்த வேலையை பார்த்தோம்னா 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு இதில் கிட்டத்தட்ட 4 உருண்டை கிடச்சிது, 4 லட்டு. நீங்கள் புதுசாக ஏதாவது யூடியூப் பார்த்து ட்ரை பண்ண போகிறீங்க, ஏதாவது ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்னா அது எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது என்ன ரெசிபிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.